வெல்கம் பேக். நீ இதை சொல்கிறல சொல்லு. ஓகே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோன்னா, மேங்கோ சார்பெட்டும் இல்லை, மேங்கோ மில்க் ஷேக்கும் இல்லை. அதாவது நிறைய பேர் கேட்டாங்க, எங்கள் கையெல்லாம் பாருங்கள், ஹல்தி மாதிரி இருக்குது எங்கள் கையெல்லாம். நான் எது கேட்டாலும் இதுதான் கேட்க. ஏய் வெயிட் பண்ணுறேன். ஐயே காலுக்கு ஹல்தி மாதிரி யாரும் இப்படி பண்ணாதீங்க சின்ன வயசுலேருந்து. ஆமாங்க, இவன் வந்து 8 years. ஓகே, நான் 9 years. 5th standard, அவன் 3rd standard. பரவாயில்ல, அவன் 8 years. ஸோ 8 yearsக்கு கீழே யாரும் கத்தியை வச்சு விளையாடக்கூடாது. 3 years அம்மா அப்பா கிட்ட காமிச்சு அவங்க சொல்லி தருவாங்க. நான் பேசுகிறது கொஞ்சம் கார்ட்டூனாக இருக்கும், இதுதான் என்னோட ரியாலிட்டிஸ். அவங்க செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் வந்து ஏற்கனவே நிறைய வாட்டி கத்தி யூஸ் பண்ணி கையெல்லாம் வெட்டியிருக்கேன். நானும் வெட்டியிருக்கேன் ஒரு வாட்டி. எரேசரை கட் பண்ணுறதுக்கு என் கையை கட் பண்ணிட்டேன். பென்சில் வச்சு குத்தி இங்கே சொண்டை வந்து என் கையை எப்படி ஹல்திராம்ஸ் மாதிரி இருக்கும். யாரும் திறங்கப்பா, சிக்கப்பில்ல போகுது. எப்படிலாம் நான் மேங்கோ கட் பண்ணுறேன் தெரியாமல நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். ஸோ எப்படியோ தெரியலாம் போகுது. ஸோ நோ வைஸ் வந்தோடனே எங்கடா சொல்லுங்க சொல்கிறோம். ஷோ டே இங்கே பாருங்க கைஸ். ஹலோ கைஸ், மேங்கோ சாறு பட் பண்ணி கரெக்ட் கைஸ். இதான் கைஸ் எங்கள் அண்ணா ஸ்போர்ட்ஸ்மேன். அதான் கைஸ் ஸ்போர்ட்ஸ்மேன். வாங்க ப்ரோ, வந்து மூஞ்சி காம. குட்டு பேண்ட் சொல்லிடுவாங்கடா, வாடா ப்ளீஸ். ஓகே, அவன் அப்புறமா வரும். தொப்பையை காமிச்சா தொப்பைன்னு வச்சுக்காதீங்க. எப்படி 6 பேக் வச்சுருப்பாங்க பாருங்க. இது பாருங்க, முதல்ல பண்ணு ஒர்க்க. நான் எடுத்து நீ ஷேக் பண்ணு. முதல்ல ஷேக் பண்ணது உன் வேலை. நான் தெரியவே மாட்டேங்கிறேன் வீடியோவில். மூஞ்சி காமிச்சேன். வாடா குட்டான் நிமிஷம் கரெக்டாக மூக்கில் விழுந்துச்சு. போதும் ஷேக் பண்ண. பேட் வேர்ட் சொல்லிட்டேன். யாரும் பேட் வேர்டாக சொல்லக்கூடாது. ஓகே, இவன் 8 and அவன் 9 அது சொல்லுவேன். ஐயோ சாப்பிட்றடா. எனிவேஸ் ஐ டோன்ட் கேர். பண்ணு காய்ஸ். இல்லை யூஸ். ஆமாம், நானும் சேர்ந்து போகிறேன். 50 days அங்கேயே இருக்க போகிறேன். தெரியுமா? 50 days நான் அங்கே இருக்க போகிறேன். அப்படியா? தெரியுமா? தெரியும். தெரியாது. நான் 50 days ஏப்ரல் 50 days அங்கே இருக்க போகிறேன். எங்கே? யூஎஸ்ஏல தான், உங்கள் வீட்டில் தான். சூப்பர். ஆமாம் கைஸ், நான் யூஎஸ்ஏ கைஸ். லூசு சீக்கிரம் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், என்ன கிரேட்டுன்னு சொல்லுது. அதான் யூஎஸ்ஏ சொல்லிட்டாச்சு. எல்லாருக்கும் தெரியும்டா. ஸோ யூஎஸ்ஏ ஏப்ரல் ஜூலை வீடியோ என்ன மாம்பழத்தை கட் பண்ணிட்டியா? ஏன் இந்த மாம்பழம் இல்லை அம்மா அத்தை வாங்கிட்டு வருது. யாரை கேட்டு செஞ்சத? எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இதான் யாருக்கு படுத்துருக்குன்னு தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னா இங்க பாரு என்ன வேலை பார்க்குறது. மாம்பழத்தை ஆனால் நான் ஐடியா தரல. இந்த பொண்ணுக்கு ஐடியா. நீ தானே பண்ணிட்டு இருந்த. இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு நீ பாட்டு கூட்டிட்டு போயிட்ட. நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த நான் கேட்கும்போது. அத்தை போட்டு பிரச்சனை பேசுங்காது நீட்டா இல்லைன்னு. நீ என்ன பண்ணுறேன்னே தெரியல. என்னை கேட்டியா? என்ன எதையுமே கேட்காம செய்கிற. நீ தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணா
ஃபீல் பண்ணிடுங்க. ஐ டோன்ட் கேர். பண்ணு வண்டியா போதும் பண்ணலாமா? பால் இருக்கு, ஐஸ் கட்டி க்ரீம் பால். இங்கே பாருங்க கைஸ், க்ரீம் பால் எடுத்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க். ஓகே, ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். மாம்பழம்னா அவ்வளோ புழு இருக்குமா, அதனால வேற மாம்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சாப்பிடக்கூடாது, காமிக்க போகிறேன். புழு இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. தொடக்கம் இல்லை அன்பே. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. புழு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. புழுவா? என் கையிலலாம் அந்த மாம்பழம் முடியல. இலையெல்லாம் எல்லா பிளானிங் பண்ணணும். ஏன் உயிர் அடிக்கணும்? போட்டி போட்டு உயிர் அடிக்கணும். இது மட்டும்தான் கைஸ் இருக்கு. நல்லா இருக்கு கைஸ். யார் பிச் இனிமே கத்தி யூஸ் பண்ண வேண்டாம் கைஸ். கத்தி வேண்டாம் கைஸ், கொஞ்சம் கழுவிடும் கைஸ். கத்தி இனிமே கத்தி யூஸ் பண்ண ஜேம்ஸ் கைஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. க்ரீம் மில்க் அப்படியே போடு, அதில் போடு, கீழே தண்ணி ஊற்றினா பேசும் அம்மா. போடு. ஓகே, மில்க் குடிக்காத ஃபுல் க்ரீம் மில்க். ஓகே, நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ நல்லா க்ரீமி இதில் வந்து ஃபேட்டு, டோட்டல் ஃபேட் வந்து 6.2 kg. 9.2 kg. நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, இதெல்லாம் தேவையில்ல, ஒன்லி போதும். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நான் பண்ணுறேன், ஷேக் பண்ணுறேன். நீ மில்க் ஷேக் பண்ணு. ஏய், நீ வந்து இதுதான் அடங்காது. நீ அடங்கி இருக்கிற, நீ உங்கள் அம்மா இருக்கிற வயசோட. ஏன் அதே நான் பண்ணுறேன் ப்ளீஸ். என்ன அழகாலன்னு சொல்றது? யார் எடுத்துட்டு வந்தா? நான் எடுத்து வந்தேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கியா? குப்பையில போட்டா? குப்பையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கொஞ்சம் பால் தரேன், பால் பத்து மாதிரி தரேன். டேய், பால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் போடு, கொஞ்சமே கொஞ்சம் போடு. மிக்ஸ் பண்ணி இப்போ நான் மிக்ஸ் பண்ணுவேன். இடியாப்பம். இடியாப்பம் அது அதிரசம். ஸோ நல்லா சார்பட்டும் இல்லை காமி ஷேப்பும் காமி ஒரு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் கைஸ். நான் காமிச்சிருக்கேன். ஜூஸ் மாதிரி இருக்கும். மில்க் தானே, ஒரு மாதிரி திக்காக இருக்கும். இந்த சைடு வச்சுக்கோ. ஏன் இந்த சைடு வச்சுக்கலாம் அடுப்புல. ஜாமுன் வச்சுக்கோங்க. சுஜு நல்லா இன்னும் இப்படி சுற்றுல டிவி ஆஃப் பண்ணாமல் வந்த வார்த்தை. நீ பாட்டு கவுண்ட் நீங்கள் தான் படுத்திருக்கீங்கன்னு டிவியை ஏன் ஆஃப் பண்ணாமல் வந்த?
ஓகே பிடிக்குது. அதுக்கு இப்படி பண்ணலாமே. அப்படி அமுக்கணும். நீ பார்த்து தான் பண்ணுறியா? நீ பார்த்துட்டு சும்மா தெரியாதா? இது நான் செஞ்சதுடா. ருத்துக்கு ஃபஸ்ட்டு தரலாம். ஸ்மெல்லு பாரு. அம்மா வெளில போயிருக்காங்க, சாப்பாடு ஊட்டி விடுவா. என்ன சாப்பாடு? வாவ். சப்பாத்தி தானே சிக்கன் சமைச்சோம். போடுறா. வந்து போச்சு, நைட்டு தான் சப்பாத்தி போடுறாங்களா? அம்மா வெளில போயிருக்காங்க. இல்ல சாதம் ஊட்டி விடுறேன். இல்ல லஞ்ச்ல சப்பாத்தி இருக்காங்க. இப்போ வச்சு விருந்தாடிக்காக சமைச்சிருக்காங்களா? சிக்கன் போடுறது வைக்கவா? ஓகே. அது எங்களுக்கு இருக்கு. விஸ்கர் இருக்கா? இப்படி இப்படி பண்ணுவோமே. அது கிடையாது. இது பண்ணுவாங்க. மிஷின் அல்லவா? மிஷின் கிடையாது. மிஷின் இருந்துச்சு. பியாஸ்ல கொஞ்சம் பெரிய இருந்துச்சுன்னா விஸ்கர் வச்சு பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்பூனை வச்சு தாராளமாக பண்ணலாம். விஸ்கர் வந்து ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ அவன் தேடிட்டு இருக்கான். விஸ்கர் எங்ககிட்ட இருந்துச்சு, எங்கே ஏற்பட்டாங்க. ஸோ உங்ககிட்ட விஸ்கர் இல்லை. வேணுமா? மில்கி மிஸ்டர் கண்டென்ஸ் மில்க்கு ஐயா வேண்டும். அது அதை வச்சு எடுத்து அதுக்கு ஒரு தாய் கைஸ் மில்கி மிஸ் ஐஸ்கிரீம் கண்டென்ஸ் மில்க் எனக்கு கொஞ்சம் தான். யம்மி மிட்டம்மி பால்கோவா மாதிரி இருக்கும் ப்ளீஸ் கண்டென்ஸ். நாங்கள் 2 பேருமே பால்கோவா. அப்படியே ஊற்றும்போது பார்க்கும்போது சமைச்சு கொஞ்சம் மில்கி மிஸ் போடு போட்டோம். இனி பால் யூஸ் பண்ண தேவையில்ல, அவ்வளோதான். இது மில்கி மிஸ் மேக்ரமஸ் ஐஸ்கிரீம் நான் கொஞ்சம் தான் போடுவேன், எனக்கு தெரியும். இவ்வளோ தெரியும். மாவு மாதிரி போடுங்க. சி மாவு கிடையாது. எப்பவுமே மில்கி மிஸ் எப்படி தான் ஒட்டிக்கலுங்க. வாக்கா தொடக்கம் தொடக்கம் இல்லை அன்பே. போதும் போதும் போதும். தேவை மில்கி மிஸ்டே. நாங்கள் எப்படி ஐஸ்கிரீம் செய்வோம். ஐஸ்கிரீம் சாணம் இல்லை தெரியும். ஸோ கண்டென்ஸ் தேவையான நல்லவா அப்போ அப்படியே இருக்குல்ல. இப்போ நான் பண்ணுறவா? இது மாஷர்ரா. பரவாயில்ல, இது நல்லா இருக்கும். வேண்டாம் வேண்டாம். ஏன் நவுந்து போய் இங்கே நிறைய செத்து கிடக்கு. அதோட ஆளு இப்பதான் செத்துச்சு. செத்து கிடக்கு. இப்பதானே விழுந்துச்சு. என்ன பண்ணுற? இல்லை இது பண்ணுவாங்க. அது அம்மா அது மாதிரி எதிர்பார்த்தா ஒன்றுதான் வைக்கல.
யாரா செத்து கிடந்துச்சுடா. டேய் கெஸ்ட் வந்தா ஒண்ணு என்ன ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்ன பண்ண போற இப்ப? கழுவணுமா? ம் வாஷ் பேசில் விட்டு கழுவிட்டு அப்போ கழுவ முடியாது, இங்கே ஒரே குப்பை. வாஷ் பேசில் அதை கழுவிட்டு வாட்டர் உள்ள போட்டு ஐஸ் இதுக்குள்ள போட்டு அப்ப அத வைக்காத, அத வச்சுட்டாத, அத கழுவி போட்டு அத கழுவி இது யூஸ் பண்ணு गाइस. அண்டே இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம். ஆனா இது அது வேணாம் அப்படிதான் 1 2 3 4 5 6 ஓகே இருந்த வேஸ்ட் ஆக்கிடும். 1 2 3 4 5 மிக்கி மிஸ் ஐஸ்கிரீம் 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்க பாரு இப்போ 18 மினிட்ஸ் மினிட்ஸ் ஆகல. 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்க பாரு இதெல்லாம் ஒரு நிமிஷம். இங்க பாரு கையில் நம்ம 18 முடிச்சு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். தொடக்கம் இல்லை அண்டே நான் சிக்கன் தந்தூரி. உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம்ல? எனக்குலாம் வந்தாங்க ஓகே மச்சி. நீ சொன்ன இங்க போட்டுறேன். அங்க போட்டாதான் ஓகே பாய்ஸ். நீ அதை போட்டல மில்கி மிஸ், நான் போடுறேன். தொடக்கம் இல்லை முடியும் நெஞ்சே காணவே. ஐயோ இப்படி பண்ண வராது. இப்படி என் சாய் உட்காரு உட்காரு. தெரியாம எடுத்துக்கிட்டேன். தட்டு எடுத்துட்டு வா. ஒரே நிமிஷம் காமிடா. ஏய் ஒரே நிமிஷம் காமிடா. ஐஸ்கிரீம் வரும் கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ். டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆனால் என்னென்ன போடணும்னு சொல்லவே இல்லையே. சுகரு எடுத்துக்கிறியா? அங்கே இருக்கு. சுகர் எல்லாம் நீ எடுக்க கூடாது. இரு நான் எடுத்து தர்றேன். ஏதோ ஒரு நாசக்காலம் முடிக்கிறது உங்களுக்கு பிடிக்க முடியும். எனக்கு ஒன்றும் புரியல. மாசக்கணக்கு கிடையாது, காசு இல்லை. அத்தை எல்லாமே கிளாஸ்ல வச்சிருக்கேன். போட்டு உடச்சி விட்டு மேலே இருந்து ஏறி எடுக்க முடியாது. சரியா? அங்கே இல்லை. என் பாவத்தை ஒட்டிட்டு பாப்பா. பாப்பா ஒரே வழியா ஆடுறிய. என்ன வேணும் உனக்கு? ஏண்டா சுகர் போடுறேன் கொண்டா. எல்லாம் கிளாஸாக இருக்கு. அப்புறம் என்னதான் பண்ண சொல்றீங்க? என்ன நீ போடு. அப்படி இதில் கொஞ்சம் போ. அதெல்லாம் சேர்த்து கொட்டு. இல்லை ஓகே. கொட்டிட்டு கழுவு. போதும். இந்த மாதிரி செஞ்சாலே புரியாது. லைட்டாக இது டேஸ்ட் பண்ணுறேன். கட்சி ரைட். கொஞ்சம் பேர் தான் கைஸ் பண்ண முடியும். ஏன் பேர் கொஞ்சம் குறிச்சிச்சு. மில்கி மிஸ்ட் போட்டதுலாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். மேக்கமிஸ்ட் ஐஸ்கிரீம். இங்கேயும் போட்டு புரட்டாத. என்ன வேணும்னு என்னட்ட சொல்லிட்டு நான் எடுத்தாரு. ஆமா அம்மாச்சி கிட்ட சொல்லு, தப்பா பண்ணிடாத. என்ன வேணும்னு கேட்டு நான் தந்தேன். தொடக்கம் இல்லை முடியும் நெஞ்சே கணவரும் இல்லை அடைப்பதே
வரல guys. இங்க பாருங்க guys. சிகமா போ பாட்டு போடலாம்ல. ஏய் என்ன போடுற? மாடா. நான் என்ன மாடான்னு கேட்கலாம். சிகு பாய் இல்லை நம்ம தான் கில் பண்ணோம். ஓகே ஓகேயா? ஓகே நம்ம 2 பேரும் தான். நீ மட்டும் முடியாது. ஓகேடா. நம்ம 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது. நாம 2 பேரும் திட்டு வாங்கினாலும் நம்ம 2 பேரும் தான் திட்டு வாங்கணும். சரியா? திட்டு வாங்க மாட்டோமையா? அப்புட்டி ஓகேன்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் செய்யலான்ட்டு. வந்தாச்சு கிரியாசு ஆடி சேல்றி பாப்பா. டேய் என்னடா இவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்க? வந்தாச்சு ஆடி சேல்றி பாப்பா. கொஞ்சம் கைஸ் சம்பைஸ் ஆ இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாம் கிளாஸாக இருக்கியா? ஓகே வச்சுட்டு நான் மேலே வைக்கிறதுனா வைக்கிறேன். ஓப்பன் ஆகி கிடக்கு பாரு ஃப்ரிட்ஜெல்லாம். காமிடா. போடு. நான் எப்படி கீழே இருக்கு ஃப்ரீயாக விடு ப்ரோ. லைஃப் பண்ண லைஃப் ஆயிரும். மிக்ஸியா? நாங்கள் பிஸ்கியே யூஸ் பண்ணலையே. நாங்கள் முடிச்சேட்டோம். நாங்கள் பிஸ்கி நெக்ஸ்ட் ஏதாச்சும் காரமாக செய்யலாம். கேக் செய்யலாம். முதல்ல செஞ்சு முடிச்சிடலாம். ஓவன் இருக்கா? இருக்கே இருக்கு. இல்லை சாண்ட்விச் செய்யலாம். பிரெட் வேஃபர் செய்யலாம். வேஃபர்ஸா? சரி வந்தாச்சு அப்படின்னா வேஃபர் செய்யலாம். ஆடி சேல்றி பாப்பா. பத்தலைன்னா பரவாயில்ல. எங்களுக்கு பத்தலை கைஸ். ஸோ நாங்கள் இருக்கிறதெல்லாம் வலிச்சு பிடிச்சி போட்டுட்ருக்கோம். போதும் அவ்வளோதான். போதும் பரவாயில்ல. டோன்ட் வேஸ்ட் ஃபுட். அதான் முடிச்சுல அங்கே வேஸ்ட் பண்ண ஃபுல்லாக முடிச்சிட்டா. வேஸ்ட் பண்ணுறேன். வந்தாச்சு. முதல்ல இப்போ கழுவணும். முடிச்சோடனே கழுவணும். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர்னு ஒரு போடுவாங்கள்ல, அது மட்டும்தான் எப்படின்னு தரல. அது ரிச்சா கிடைக்க. வந்தாச்சு கிரியாசு ஆடி சேல். இப்போ கழுவ போகிறோம் கைஸ். இந்த அழுக்கெல்லாம் இருக்குது. கழுவலாம் வேண்டாம். அப்போ கழுவலாம் ஆகணும். தண்ணி பட்டாலும் பண்ணலாம். ஃபுல்லா தண்ணி போயிடும். பரவாயில்ல. ஐஸ்கிரீம் தான் போடுறோம். ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். ஸோ இந்த தோலை இதெல்லாம் குப்பையில் போடணும். பால்சா எங்கே குப்பை இருக்கு? பால்கனியா? ஆல்ரெடி பாத்துறேன். சப்பாத்தி கட்டி கழுவணும். இது ஸ்மூத்தாக தென் இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ண போடணும். இதுக்குள்ள தண்ணி கிளீன் பண்ணி
இன்னொரு அழுக்கு துணி வச்சு இப்படிதான். ஐஸ்கிரீம் கீழே வந்துச்சு. சும்மா சார் எல்லா டர்ட் அண்ட் டஸ்ட்டையும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் அவ்வளோதான். இப்போ இந்த பால் பாக்கெட்டை போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நாம் வந்து 8 hours கழிச்சு பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் எப்படி வருது எனக்கே தெரியாது. இது வந்து அன்பிளான்டு. இதுதான் நெக்ஸ்ட்டு வாஃபிள் செய்ய போகிறோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு 1 hour கழிச்சு வாஃபிள் வீடியோ. ஸோ பாய் காய்ஸ். சரங் சரங்க பாய் காய்ஸ். சரங்கியம் சரங்கியம் பாய் காய்ஸ். சரங்கியம்.